ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப்பு ரவை எடுத்துக்கலாங்க. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா 3/4 கப்பு, நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ இதையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. இப்போ சர்க்கரையும் அதுலேயும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப்பு ஆட்டா சேர்த்துக்கலாங்க, கோதுமை மாவு. இது பார்த்திங்கன்னா பால் பவுட்ரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்துக்கணுங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாங்க. நெய் ஒரு 1/4 கப்பு, நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் தாங்க அளந்து இருக்கிறோம். அதில் இப்போ நான் 1 கப்பு பால் எடுத்து வச்சுருக்குறேன். அதனால் நான் வேறு கப்பில் அளந்து வச்சுக்கின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ நம்ம இந்த நெய்யை அதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா அந்த நெய்யை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மாவு கூட இந்த நெய்யெல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம நெய் பாருங்கள், நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி நம்மளுக்கு இது மாதிரி உருண்டை பிடிச்சோன்னா அழகாக வரணும். அந்த அளவுக்கு அதான் கரெக்டான நெய் சேர்த்துக்கிற பதங்க. நம்ம பால் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் பால் இல்லாத பட்சத்தில் தண்ணி கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ நான் 1 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பேசுங்க. அதுவும் இது பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, கொஞ்சம் அப்புறம் இலவாக ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ நான் 1 கப்பு பால் எடுத்ததில் இப்போ இவ்வளோ கொஞ்சம் பால் மீந்துருக்குதுங்க. அதனால தான் சொன்னேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பிசைங்க தேவையான அளவுக்கு. ஆனால் மாவு பாலில் தான் பிசையணும். சப்போஸ் இல்லாத டைமில் நீங்கள் தண்ணியில் கூட பிசைஞ்சு இந்த பிஸ்கெட் செய்யலாங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ரவை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு தளர்வாக தான் இருக்கும். ரவை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்தா கொஞ்சம் டைட்டாக ஆகிடும். மூடி போட்டு வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, 10 நிமிஷம் ஆகிடுது. மாவு பாருங்கள் நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டுங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துங்க, பெருசாக எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாங்க. நம்ம தட்டி எடுக்க போகிறோம், ஏன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான். இப்போ நம்ம வச்சுருக்கிற மாவை நம்ம எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி கையால் பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமேலாம் பூரி உருட்டுற கட்டையெல்லாம் நம்ம இது மாதிரி நிரப்பி விடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஷேப் தர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துடலாம். இப்போ நான் டிசைன் தர்றதுக்கோசம் இது மாதிரி ஒரு ஃபோக் எடுத்துருக்குறேங்க. சும்மா இது மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்திங்கன்னா ஒரு டிசைன் வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாங்க. இதுக்கு இந்த பிஸ்கெட் செய்கிறதுக்கு அவன் எதுவும் தேவையில்லைங்க, நம்ம எண்ணெயிலே பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கோங்க.
எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. போட்ட உடனே கரண்டி போடாதீங்க, ஒரு பக்கம் கொஞ்சம் வேகட்டும். இப்போ திருப்பி விட்டுக்கலாங்க. இல்லை இந்த சைடு அந்த சைடு திருப்பி விட்டுக்கினே இருங்க. அவ்வளோதாங்க, நல்லா கலர் மாறிடுது பாருங்கள். ரொம்பவும் கலர் மாற விடாதீங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம எடுத்துடலாங்க. சூடாக இருக்கும்போது உங்களுக்கு வளவலன்னு தாங்க இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு பிஸ்கெட்டு. திரும்பவும் மீதி இருக்கிற மாவை அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான ஹெல்த்தியான ஒரு பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.